எனக்கு இட்லி பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த இட்லி உப்புமாவை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஆல் டைம் ஃபேவரட். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மிச்சமான இட்லியை நல்லா பொடி பொடியாக உதுத்தி விட்டுருங்க. இப்போ வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறோம். இதுக்கு கடலப்பருப்பு அதிகமாக போடுங்க. ஏன்னா அதில் பெருசாக பொருள் போட போகிறதில்ல. அதனால் கடலப்பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா, கடலப்பருப்பு அதிகமாக இருக்கிறப்போ அது கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி உப்புமாவோட சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சீரகம், உங்களுக்கு சீரகம் வேணுன்னா போட்டுக்குங்க. ஆனால் சீரகம் போட்டால் நல்லா மணமாக இருக்குங்க. ஒரு 3 இறங்கு கருவேப்பிலை, ஒரு 5-6 பச்சை மிளகாங்க. ஏன்னா பச்சை மிளகா தான் இதில் காரம் கொடுக்கும், வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் செட் ஆகாது. பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு போட்டு அது நல்லா வணங்க விடுங்க. எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு சுவை நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம உதுத்தி வச்ச இட்லியை உள்ளுக்குள்ளே போட்டுடலாங்க. லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. அடி பிடிச்சிது அப்படின்னா கொஞ்சம் கருகி போயிடும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக கலருங்க. ரொம்பவும் பொடியாச்சுனாலும் நல்லா இருக்காது. நம்ம ரத்த பொரியல் வீடியோ கூட போட்டிருந்தோம், பார்க்கலினா பாருங்கள். நிறையா நான்வெஜ் ரெசிபி போட்டிருக்குறோம். இட்லியே வேகாத இட்லின்னு சொல்லி சமைக்காமல் நம்ம எப்படி இட்லி சாப்பிட்லாம், எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு வீடியோ போட்டிருக்குறோம். நம்மளுடைய உணவில் சமைக்காத உணவுகள் ஒரு வேளையாவது நம்ம எடுத்துக்க பழகணுங்க. நம்ம வெயிட் கெயினுக்கு ரெசிபி போட்டிருக்கிறோம், வெயிட் லாஸுக்கு போட்டிருக்கிறோம். நிறையா பிளேலிஸ்ட் இருக்குதுங்க. பெரிய வீடியோலேயும் நிறைய ஆரோக்கிய தகவல் இருக்குது. பார்த்து ஆதரவு தாங்க. உப்புமா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆரோக்கிய தேடலுக்கு நிகழ்மகிழ்.